ஹலோ ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் செகண்ட் கொஸ்டினுக்கான 10 மார்க் எஸ்ஏ அதில் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். பண்டித் தீன்தயாள் உபாத்யாய், இது வந்து ஜிஎம்வி கைட்லேருந்து நான் போடுறேன், கியூஏ புக்கிலேருந்து போடுறேன். இதில் பாருங்கள், இதில் வந்து சிம்பிளாக இருக்குது, புக்கில் கொஞ்சம் நிறைய இருக்குது உங்களுக்கு. அது இப்போ கியூஏயில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இதில் போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 38 இருக்குது பாருங்கள். पंडित दीनदयाल उपाध्याय, पंडित दीनदयाल उपाध्याय का जन्म दिसंबर 1916. இது வந்து ஜிஎம்வி கைடில் கியூஏ புக்கில் ஜிஎம்வி கியூஏ புக்கில் 38 பேஜ் நம்பரில் இருக்குது பாருங்கள். பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் செகண்ட் பேப்பரில் செகண்ட் கொஸ்டினுக்கான 10 மார்க் எஸ்ஏல இம்பார்ட்டன்ட். पंडित दीनदयाल उपाध्याय का जन्म ना बर्थ दिसंबर मादम 1916 में राजस्थान में एक साधारण हिंदू परिवार में हुआ. ஒரு சாதாரண இந்து குடும்பத்தில் பிறந்தார். ஒரு எளிமையான இந்து குடும்பத்தில் பிறந்தார். அப்படின்னா பணக்கார குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கே பிதா கா நாம் ஸ்ரீ பகவதி பிரசாத் உபாத்யாய் தா. அப்பா பேர் வந்து பகவதி பிரசாத் உபாத்யாய். அவர் அம்மாவுடைய பெயர் மா கா நாம் ராம் பியாரி தா. அம்மாவுடைய பெயர் ராம் பியாரி, அப்பாவுடைய பெயர் ஸ்ரீ பகவதி பிரசாத் உபாத்யாய். சோட்டி உம்ரனா வயது, சோட்டி உம்ரனா சிறு வயதிலேயே. சோட்டி உம்ரமே உன்கே மா பாப் கா ஸ்வர்கவாஸ் ஹோ கயா. இவருடைய சிறு வயதிலேயே இவருடைய மா அண்ணா அம்மா, பாப்னா அப்பா, ஸ்வர்கவாஸ்னா அவங்க வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. இவருடைய சிறு வயதிலேயே இவருடைய பேரண்ட் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸ்வர்கவாஸ்னா சொர்க்கத்தில் நம்ம செத்த பிறகு தானே போவோம், அதனால் ஸ்வர்கவாஸ்ன்னு சொல்கிறாங்க. இறந்துட்டாங்க அப்படின்றத இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வர்கவாஸ் ஹோகையா. மாமானே உன்கா பாலன் போஷன் கியா. அவங்க மாமா தான் அவரை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாரு. பாலன் போஷன்னா வளர்க்குறது, பராமரிக்கிறது. இந்த குழந்தைய வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க மாமா தான் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. दीनदयाल ने अपने बचपन சிறுவயது பருவம், குழந்தை பருவம், சிறுவயது பருவத்திலிருந்தே பச்பன் மே அநேக் உதார் சடாவ் தேக்கே. அதாவது சின்ன குழந்தைலேருந்து அவர் வந்து அப்பா அம்மா இல்லாமல் வளர்றாரு இல்லையா, அதனால் நிறைய உயர்வு தாழ்வுகளை, ஏற்ற இறக்கங்களை வாழ்க்கையில் பார்த்துருக்காரு, அனுபவப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்காரு அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கணும். உன்கோ அப்படி புத்திமத்தான்னா புத்திசாலி, கூர்மையான அறிவு அப்படின்னு அர்த்தம். உன்கோ அப்படி அவர் தன்னுடைய அறிவு கூர்மையால், புத்திசாலித்தனத்தால், புத்திமத்தா அவர் பிரதிபா கூர்மையான அறிவு இப்போ நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்காரு. பிரதிபா கே காரன் ஸ்கூல் வ காலேஜ் மே, ஸ்கூல் மற்றும் கல்லூரியில், பள்ளி மற்றும் கல்லூரியில் கை ஸ்வர்ண பதக்குன்னா தங்க பதக்கங்கள், நல்லா படித்து தங்கப்பதக்கம், நிறைய தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அவர் புரஸ்கார் பிராப்த நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்காரு. பிராப்தன்னா பெறுதல். இந்த பிராப்த பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது அப்புறம் இப்பு கீழத்த. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து அப்படின்னு போட்டுடுறாங்க. இது இங்கே வராது. இப்பு பிராப்த, மேலே பா போட்டு கீழே தா போடணும். புரஸ்கார் பிராப்த ஹுயனா பெற்றார், பரிசுகளை. புரஸ்கார்னா பரிசுகள், பாராட்டி பரிசு, பணத்தொகை, இது மாதிரி வழங்குறது. அதையெல்லாம் அவர் வந்து தங்கப்பதக்கம் இதெல்லாம் வாங்கியிருக்காரு. பிராப்தனா பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போடுங்க. உன்ஹோனே கான்பூர் விஸ்வவித்யாலய் சே, கான்பூர் விஸ்வவித்யாலயனா யூனிவர்சிட்டி, கான்பூர் யூனிவர்சிட்டியில் தான் வந்து ஸ்நாத்தக் சிக்ஷா பூரிக்கு, அவருடைய பட்டப்படிப்பு ஃபுல்லாக அங்கே தான் முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1937 में दीनदयाल कानपुर के राष्ट्रीय स्वयं सेवक संघ, அதாவது தேசிய ஸ்வயம் சேவக் சங்குன்றது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சுய சேவை மையம். அதில் வந்து ஜுடே தன்னை இணைத்து கொண்டார். ஜுடேன்னா அந்த மையத்தில், அந்த சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1942 में காலேஜ் கி படாயி பூர்ண கர்னே கே பாத், 1942 காலேஜ் படிப்பு கம்ப்ளீட், பூர்ணனா கம்ப்ளீட் ஆன பிறகு வே ஆர்எஸ்எஸ் கே பிரதீக்ஷன், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயிற்சி, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கான பயிற்சி பெறுவதற்காக, பிரசிக்ஷன்னா ப்ராக்டிக்கலாக பயிற்சி கற்றுக்கிறதுக்காக பிராப்த கர்னே கேலியே நாக்பூர் சலேகையே, ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புகளுக்காக அவர் நாக்பூர் போகிறாரு. 1951 से 67 तक
51லேருந்து 67 வரைக்கும் வே ஜனசங் கே சேவக் ரஹே, ஜனசங்கத்தின் உறுப்பினராக சேவை செய்கிறார். 1967 में उनको जनसंघ का அந்த இயக்கத்துடைய அந்த ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய இயக்கத்துடைய அத்தியக்ஷ அப்படின்னா தலைவராக நிர்வச்சித்து, இங்கே நீ ஈர்வ படிச்சுட்டு அப்புறம் சி த நிர்வச்சித் அப்படின்னு படிக்கணும். நிர்வச்சித்து கியா கயா, அதாவது அந்த சங்கத்தின் தலைவராக ஆக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தார், அதுக்கப்புறம் உறுப்பினராக இருந்து வேலை செஞ்சார் காலேஜ் படிப்புக்கு அப்புறம், ஒரு சேவகராக இருந்தார். அதுக்கப்புறம் 67 அவர் அந்த சங்கத்துடைய RSS உடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. उन्होंने RSS के कार्यकर्ता के दौरान एक साप्ताहिक न वारम, சாப்துன்னா சப்தாகன்னா வாரம், சாப்தாகிக் பத்திரன்னா வார பத்திரிகை, வாரத்துக்கு ஒரு நாள் வெளியிடுற பத்திரிகை, குங்குமம் ஆனந்த விகடன் அந்த மாதிரி வருது இல்லை, கல்கி அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வர ஒரு பத்திரிகை, அதுக்கு பேர் வந்து பாஞ்சன்ய. அப்புறம் அவர் ஏக்கு தைனிக்னா டெய்லி பத்திர, டெய்லி வர மேகசின், டெய்லி ஒரு ஒரு பேப்பர் வரும், புக்கு வரும், அதுக்கு பேர் வந்து ஸ்வதேஷ். ஷுரூக்கியா, இது 2 பத்திரிகையும் ஆரம்பித்தார். அதாவது RSSல ஒர்க் பண்ணும்போதே காரியகர்த்தாக்கே தௌரான், அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, வேலை சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சாப்தாகிக் பத்திர, ஒரு வார பத்திரிகை, அதுக்கு பேர் பாஞ்சன்ய, ஒரு டெய்லி பத்திரிகை, அதுக்கு பேர் ஸ்வதேஷ், ஷுரூக்கியா ஆரம்பித்து நடத்தி வந்தார். டாக்டர் கேபி ஹெட்கேவார், அதாவது ஹெட்கேவார் கி ஜீவனி, அதாவது டாக்டர் கேபி ஹெட்கேவாருடைய ஜீவன்னா வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை வரலாறு மராட்டியில் இருந்து இந்திக்கு அனுவாதிக்கிய மொழிபெயர்த்து வழங்கினார். உன்கி பிரமுக் ரச்சனாயே, அவருடைய முக்கிய படைப்புகள் சம்ராட் சந்திரகுப்த ஜகத்குரு, அப்புறம் சங்கராச்சாரிய ஜகத்குரு சங்கராச்சாரிய, அப்புறம் அகண்ட் பாரத் கியோ ஹை, அகண்ட பாரத் கியோ ஹை, ஆதிக, இவருடைய முக்கியமான 3 படைப்புகளை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒன்று வந்து சம்ராட் சந்திரகுப்த, இன்னொன்று ஜகத்குரு சங்கராச்சாரிய, இன்னொன்று அகண்ட பாரத் கியோ ஹை அப்படின்ற தலைப்பில் 3 புக்கு எழுதியிருக்காரு. ஆதிக முதலியவை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாமா. உன்கா விசார், அவருடைய திங்கிங், அவருடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, உன்கா விசார்த்தா கி பிரத்யேக வியக்தி, ஒரு தனி மனித வியக்தின்னா பர்சன், ஒரு தனி மனிதன், அவன் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் பிரத்யேக வியக்தி கா சம்மான் கர்னா பிரசாசன் கா கர்த்தவிய ஹோனா சாஹியே, அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் மதித்து நடத்துவது நிர்வாகத்தினுடைய கடமை. கர்த்தவியன்னா கடமை, பிரசாசன் அப்படின்னா என்னது நிர்வாகம், சம்மான்னா மதிப்பது, வியக்தின்னா பர்சன், பிரத்யேகனா ஒவ்வொரு தனி மனிதனையும் மதிப்புடன் நடத்துவது நிர்வாகத்தின் கடமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உன்கா விசார்த்தா கி பிரத்யேக வியக்தி கா சம்மான் கர்னா பிரசாசன் கா கர்த்தவிய ஹோனா சாஹியே. லோகதந்திர அப்படின்னா ஜனநாயகம், மக்களின் மனம், மக்களாட்சி. லோகதந்திர பாரத் கா ஜன்ம சித்த அதிகார, ஜனநாயகம் பாரத மக்களின் பிறப்புரிமை. அப்படி அதிகாரம்னா உரிமை, சித்தன்னா பிறப்பு, ஜன்ம சித்தன்னா பிறப்புரிமை. ஜனநாயகம் இந்தியாவின் பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு. லோகதந்திர பாரத்துக்கா ஜன்ம சித்த அதிகார அப்படின்னு சொல்றாரு. தீன் தயாள் கா மானவதாவாதுனா மனிதநேயம், மானவ்னா மனிதன், மானவதாவாதுனா மனித நேயத்தோட நடக்கிறது. தீன் தயாள் கா மானவதாவாது பிரத்யேக மனுஷியக்கே, ஒவ்வொரு மனிதனையும், மனித நேயம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும், ஷரீர்னா உடல், மண்னா மனம், புத்தினா அறிவு, அவர் ஆத்மா, இந்த ஆத்மா, இது எல்லாத்தையும் வந்து மிலாகுவா காரியக்கிரம், இதெல்லாம் ஒன்றிணைக்கும் ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மா எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கிற ஒரு செயல் தான் வந்து மனிதநேயம் அப்படின்னு சொல்றாரு. உன்கா நிதன், அவர் எப்போ இறந்தாரு, டெத்து 11 फरवरी 1968 வந்து அவர் நிதன், டெத்து ஏற்பட்டது. दिन में 1968 में हुआ, पर उनकी याद आज भी अमर है, அவருடைய நினைவு இன்னும் வந்து அழியாமல் இருக்கிறது. ஆஜ்னா இன்னைக்கு, அமர்னா அழியாமல் இருப்பது. पर
உன்கி உன்கி யாதுன்னா நினைவு, அவருடைய நினைவு ஆஜ்பி இன்றைக்கு வரைக்கும் அமர்க அழியாமல் இருக்கிறது. இதான் தீன் தயாள் ஸ்டூடெண்ட்ஸ், பண்டித் தீன் தயாள். ஏன்னா புக்கில் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதால இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனால உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.